அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். இந்த நாள் எல்லாருக்குமே நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்துக்கள். அத்தோட நம்ம நாட்டில் பார்த்தோம்னா எத்தனையோ பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பிரச்சனை நடக்குது. அதுவும் முக்கியமாக அதிக பிரச்சனைகள் வந்து குழந்தைகளுக்கான பிரச்சனைகளாக இருக்கலாம். அது மொபைல் ஃபோன் பிரச்சனையாக இருக்கலாம், போதைப்பொருள் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரிக்க நிறைய பிரச்சனை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாம் வந்து அதாவது எங்கள் பிள்ளைகள் ஏதாவது கேட்குறாங்களா இருந்தால் அதை நாங்கள் பெற்றோராகி நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், வேறு யாரும் வாங்கி கொடுக்க போகிறதில்ல. அதே நேரத்தில் பிள்ளைகள் கேட்குறது எல்லாத்தையுமே நம்ம வாங்கி கொடுக்கவும் முடியாது. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளும் தேடி பார்க்கணும். ஒரு சாதாரண அதாவது ஸ்கூல் பாடசாலை சம்மந்தப்பட்ட பொருட்கள் உடுப்பாக இருக்கலாம். இதையும் தாண்டி அவங்க வந்து அதாவது எதுவும் கேட்கும் போது நம்ம உடனடியாக வாங்கி கொடுத்தோம். நமக்கு காசு பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட ஏதாவது வகையில் கடன் பட்டு சரி ஏதாவது எப்படி சொல்கிறது, ஒரு கடன் வாங்கி இல்லாட்டி ஒரு நகையை கூட ஈடு வச்சு கூட நம்ம பிள்ளைகளுக்கான தேவையை நம்ம கேட்குறத வாங்கி கொடுக்க பார்ப்போம். ஏன்னா நம்ம தான் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்படி வாங்கி கொடுக்குறது தவறு கிடையாது. ஆனால் நம்ம தொடர்ந்து கேட்டோன்னே வாங்கி கொடுத்தக்கே அந்த பிள்ளைகள் அதுலேயே பழகிடுறாங்க. நம்ம என்ன கேட்டாலும் நம்ம அம்மா அப்பா வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க தொடர்ந்து சின்னலேருந்து குழந்தையிலேருந்தே வளர்ந்து வந்துடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வரும்போது அவங்க கொஞ்சம் அதிகமாக கேட்குறதும் இல்லாட்டி பெரிய பெரிய விஷயங்களை கேட்குறது இந்த மாதிரி வரும்போது நம்மளும் அப்போ அந்த பெரிய அதாவது அதிகூடிய காசு வரும்போது நம்மளும் யோசிக்கிறோம், ஐயோ என்ன எப்படி வாங்கி கொடுக்க, இப்படி இன்னும் வாங்கி கொடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம், இப்படி வீட்டில் கஷ்டமாக இருக்குது, கையில் காசு இல்லை, கொஞ்சம் பொருள்னு சொன்னால் அப்போ பொறுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து வாங்கி கொடுத்து பழக்கிட்டோம். அதனால இப்போ இந்த குழந்தை என்ன செய்கிறாங்க, இல்லை எனக்கு வாங்கி கொடுத்தாலே கொடு அப்படின்னு நிற்கிறாங்க. அப்படி நம்ம வாங்கி கொடுக்க தவறும் பட்சத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிடுறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. நீங்கள் வாங்கி கொடுத்தாலே கொடு, இல்லாட்டினா எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறது, ஸ்கூல் போக மாட்டேங்கிறது, எதுவும் செய்ய மாட்டேங்கிறது, இந்த மாதிரிக்க பிரச்சனை பண்ணுறாங்க, குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இப்படியே தொடர்ந்து வரும்போது இறுதியில் அவங்க என்ன செய்கிறாங்க, நான் கேட்டது வாங்கி தரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கடைசி தற்கொலை முயற்சி கூட போயிடுறாங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் தயவு செய்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து கேட்குற உடனுக்குடனே வாங்கி கொடுக்கும்போது அவங்க என்ன செஞ்சிடறாங்க, எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு எதனாலும் கேட்கலான்னு யோசிக்கிறாங்க. அப்போ கேட்குறத உடனே வாங்கி கொடுக்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டு சூழ்நிலை நம்ம கடமை எவ்வளோ கஷ்டப்படுறோங்கிற விஷயத்தையும் குழந்தைகளுக்கு அறியப்படுத்தணும். அதே மாதிரிக்க கேட்ட உடனே வாங்கி கொடுக்கறதையும் அவங்க தவிச்சுக்கிட்டா பிள்ளைகள் வந்து எல்லா இடத்துலையுமே அவங்க வந்து கொஞ்சம் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவாங்க. அதாவது இப்போ கேட்குற சாப்பாடாக இருக்கலாம், கேட்குற உடுப்பாக இருக்கலாம், ஒரு ஃபோனாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் அவங்கள கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே அவங்க வச்சுக்கிட்டு வளர்ந்து கொண்டு வருவாங்க. இதுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வளர்த்துக்க முடியும்னு நினைக்கிறேன். நன்றி உறவுகளே.